குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 18/12/2023 சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 2ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:23க்கு. கரணன் காலை 9 முதல் 10:30 வரை. திதி இன்று மாலை 6:36 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 6:26 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:08 வரை ஹர்ஷணம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 7:46 வரை கௌலவம், பின்பு மாலை 6:36 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:23 வரை மரண யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் பூசம். சந்திராஷ்டமமுடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சிதம்பரம், திருநெல்வேலி, திருக்குற்றாலம், வீரவநல்லூர் ஆகிய தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் உற்சவம் ஆரம்பம். திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் பரமபதநாதன் திருக்கோலமாய் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் சஷ்டி விரதம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மருந்து செய்வதற்கு உகந்த நாள், கோயில் மதில் கட்டுவதற்கு நல்ல நாள், பழைய கணக்குகளை முடிப்பதற்கு சிறந்த நாள், கால்நடை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 1:47 முதல் 3:30 வரையில் மேஷ லக்னம், 3:31 முதல் 5:32 வரை மாலை ரிஷப லக்னம், 5:33 முதல் இரவு 7:44 வரை மிதுன லக்னம், 7:45 முதல் 9:53 வரையில் கடக லக்னம், 9:54 முதல் 11:56 வரையில் சிம்ம லக்னம், இரவு 11:57 முதல் 1:58 வரையில் கன்னி லக்னம், 1:59 முதல் காலை 4:04 வரையில் துலாம் லக்னம், 4:05 முதல் 6:16 வரையில் விருச்சக லக்னம், 6:17 முதல் 8:27 வரையில் தனுச லக்னம், 8:28 முதல் 10:21 வரையில் மகர லக்னம், 10:22 முதல் 12:02 வரையில் கும்ப லக்னம், 12:03 முதல் 1:42 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை தினம் சோமவாரம். காலை 6 முதல் 7 மணி வரை சந்திர ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை சனி ஹோரை, 8 முதல் 9 மணி வரை குரு ஹோரை, 9 முதல் 10 மணி வரை செவ்வாய் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை சூரிய ஹோரை, 11 முதல் 12 மணி வரை சுக்கிர ஹோரை, 12 முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை, 2 முதல் 3 மணி வரை சனி ஹோரை, 3 முதல் 4 மணி வரை குரு ஹோரை, 4 முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை சூரிய ஹோரை. இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். மார்கழி மாதத்தினுடைய 2ஆம் நாள். இந்த பாசுரத்தை நீங்கள் பாராயணம் செய்வதால் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய அனுகிரகமும் மகாலட்சுமியுடைய அம்சமாக திகழக்கூடியவர்கள்தான் ஸ்ரீ ஆண்டாள். ஆக ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம், கரி வரதராஜ சுவாமியுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்க இந்த 2ஆம் நாளுக்கான பாசுரத்தை நீங்கள் கேட்டாலும்
பாராயணம் செய்வது குடும்பத்திற்கு மிக விசேஷம். செல்வ வளம் சேரும். பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உண்டாகும். வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் திரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு பாராயணம் செய்வது இன்னும் சிறப்பு. அன்பு தோழியரே, அந்த பரந்தாமனையே நம் துணைவனாக அடைய வழி செய்யும் பாவை நோன்பு விரத முறையை கேளுங்கள். உணவில் நெய் சேர்க்கவோ பால் அருந்தவோ கூடாது. சூரிய உதயத்திற்கு முன்பே நீராட வேண்டும். கண்ணில் மையிடக்கூடாது. கூந்தலில் மலர் சூடக்கூடாது. தீய செயல்களை மனதால் நினைப்பதையும் தீய சொற்களை பேசுவதையும் தவிர்க்க வேண்டும். பிறரை பற்றி கோள் சொல்லக்கூடாது. ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் போதுமான அளவு தர்மம் செய்ய வேண்டும். விரதம் இருப்பது என்றால் உணவு கட்டுப்பாடு மட்டுமல்ல, மனதையும் கட்டி போட சொல்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள். நெஞ்சத்தை நல்ல நினைவுகளாலும் வாயை நல்ல சொற்களாலும் நிறைக்க வேண்டும். இப்படி இருந்தாலே பரமன் கை கெட்டும் தூரத்திற்குள் வந்து விடுவான் என்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமன் நாராயணன் திவ்ய திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய. நற்பவி நற்பவி நற்பவி. சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மகிழும் துணை. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும் மேஷராசி அன்பர்களுக்கு. ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள். உங்கள் தேவைகள் நிறைவேறும். இன்றைய நாளை முக்கிய முடிவுகள் எடுக்க பயன்படுத்தலாம். இந்த நாள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதனால் மன திருப்தியும் உற்சாகமும் அதிகரிக்கும். வேலைகளை மிக மகிழ்வாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வாய்ப்புகள் கிட்டும். பிறருக்குண்டான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் ஏற்படும். இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். இரவு நேர வேலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஐடி துறையில் பணிபுரிபவர்கள், இதுநாள் வரையில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானவர்கள், ஒரு சில மாற்றம் ஏற்பட போகிறது. உத்தியோகத்தில் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு உணர்வோடு செயல்பட போகிறீர்கள். வீட்டில் குடும்ப நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து புதிய விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். நுணுக்கங்களை உணரக்கூடிய நாள். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு உணர்வு பூர்வமான விஷயங்கள் இருக்கும். இனிமையான நாள். ஒற்றுமை அதிகரிக்கும். பாசத்தோடு இருப்பீர்கள். கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் புரிந்துணர்வு என்பது அதிகமாக இருக்கும். எதை நினைத்தாலும் உடனுக்குடன் முடிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக்கும். கையில் பணப்புழக்கம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். புதிதாக சில வேலைகளை தொடங்கலாம் என்கிற ஆசைகள் உங்கள் மனதில் இருக்கும். இடம், வீடு, மனை, சொத்து தொடர்பான விஷயங்களில் கூடுதலான சில தகவல்களை சேகரிக்க முற்படுவீர்கள். வழக்கில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிர்காலத்திற்காக கணிசமான தொகை சேமிப்பீர்கள். உங்களுடைய மன ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்தே இருக்கும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்படையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஹோரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஹோரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஹோரையும் அதிக நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஹோரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உயர் பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் உண்டாகும். வேலைகள்
சீக்கிரமாக்க முடியும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும், மாற்றங்கள் ஏற்படலாம், நுட்பமானதை புரிந்து கொள்வீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள், புத்துணர்ச்சி அதிகரிக்கும், வேகமாக செயல்படுவீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது சிறு வாய்ப்புகளிலும் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள், துடிப்பான நாளாக இருக்கும். பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆற்றல் பெருகும். உறவினர்கள் மத்தியில் உயர்வாக வருவீர்கள். ஆதரவாக பேசக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பிறர் நெருக்கமானவர்களுடைய தேவைகளுக்காக சிலரின் உதவிகளை தேடுவீர்கள். தேடல் பிறக்கக்கூடிய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. வேலைகளை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய பணியில் திருப்தி காண்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள். சுப காரிய சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் கிட்டும். தொழிலில் முன்னேற்றங்கள் காணப்படும். ஆத்ம திருப்தி ஏற்படும் நாள். புதியதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். உற்சாகமாக செயல்படுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. மாணவர்களுடைய கல்வி நிலையில் முன்னேற்றங்கள் இருக்கும். படிப்பில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை தாண்டி வெளியே வருவீர்கள். பெருந்தன்மையான எண்ணத்தோடு செயல்படுவதால் தொழிலில் விருத்தி உண்டு. வியாபார விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக நடப்பீர்கள். வேலையாட்களை மிக அழகாக லாபகமாக கையாளக்கூடிய நிலையும், தட்டி கொடுத்து அவர்களிடம் சுமூகமான ஒரு உறவு நிலை இருக்கும். மனநிலையில் சிறப்பான தெம்போடு அந்தஸ்தோடு இருப்பீர்கள். கௌரவ பதவிகள் கை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு. அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் ஏற்படும். பெரும்பாலும் வருமானம் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய புகழின் உச்சிக்கு செல்வீர்கள். தலைமை இடத்திலிருந்து பாராட்டுகள் கிடைக்கும். பெரிய பெரிய நபர்களுடைய சந்திப்பு நிகழலாம். தலைமை அதிகாரிகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக நபர்களோடு சேர்ந்து வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். உங்களுக்கு தெரிந்த சில விஷயங்கள், ஆலோசனைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. இதுநாள் வரையில் இருந்த தாழ்வுகள் நீங்கி இனி ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டம். 2024ஆம் ஆண்டுக்கான பலன்கள் நம்முடைய சேனலில் கொடுக்கப்படுகிறது. அவற்றை பார்த்து பயன்பெறுங்கள். 2024ஆம் ஆண்டு 12 மாதங்கள் ஜனவரி முதல் டிசம்பர் வரையில் உங்களுடைய நடவடிக்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும், பலன்கள் எப்படி கிடைக்கும், எந்தெந்த விஷயத்தில் தைரியமாக நீங்கள் செயல்படலாம், பணம் வரவு எப்படி அமையப்போகிறது என்கிற முழுமையான விளக்கங்களோடு உங்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது. அவற்றை பார்த்து பயன்பெறுங்கள். இந்த நாளில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பணம் கிடைக்கும். பண குறைபாடோ தட்டுப்பாடோ ஏதும் இருக்காது. வருமானத்தை அதிக அளவில் முதலீடு செய்வதற்கான நிலைகள் உருவாகும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. தேக பலமும் தெய்வீக பலமும் உங்களுக்கு கை கொடுக்கும். மார்கழி மாதத்தினுடைய 2ஆம் நாள். இன்றைய பஞ்சாங்கத்தில் உங்களுக்கு இந்த 2ஆம் நாளில் சேவிக்க வேண்டிய திருப்பாவை தொடர்பான பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை நீங்கள் கேட்கலாம் அல்லது படித்தும் பயன்பெறலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதிய வீடு, மனை, வாகனம் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் தொடர்பான பணத்தை ஏற்பாடு செய்வது அல்லது வாங்குவது, இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். வாய்ப்புகள் கை கொடுக்கும். உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவிகளை தேடுவீர்கள். தேடல் கை கொடுக்கும். சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாள். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். லாபம் மேம்படும். இந்த நாள் ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். திங்கட்கிழமை தினம் மார்கழி மாதத்தினுடைய 2ஆம் நாள் கோச்சார அமைப்புப்படி பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சற்று விலகும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். இன்று உங்களிடம் பாதுகாப்பில்லாத ஒரு தன்மை உணர்வு நிறைந்தே இருக்கும். எதிர்காலம் கண்டு பயம் கொள்வீர்கள். தியானம் மேற்கொள்வதன் மூலம் இந்த உணர்வை நீங்கள் சமாளிக்கலாம். சந்திர பகவானை தொழுதால் வழிபட்டாலே போதும். மனோகாரகனான சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை இந்த நாளில் உச்சரிப்பது மிக நல்லது. ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த சந்திர பகவானுக்கான ஸ்லோகத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டும். 27 என்பது 27 நட்சத்திரங்களை கொண்டது. ஆக அத்தனை முறை நீங்கள் உச்சரித்தால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய மன கிளேஷங்கள், மன சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் அல்லது குறைந்துவிடும். எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். வேலைகள் அதிகரித்துதான் இருக்கும். தவறுகள் நேராமல் இருக்க வேலைகளை சிறப்பாக சரியாக திட்டமிட்டு ஆராய்ச்சியோடு செய்வது அவசியம். தம்பதிகள் உங்கள் துணையோடு நல்ல புரிந்துணர்வு இருக்காது. இதன் காரணமாக சில நேரம் கருத்து வேறுபாடு வரலாம். அமைதி போக்கை கடைபிடியுங்கள். மௌனமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மௌனமே மிகப்பெரிய தியானம், மிகப்பெரிய ஒரு சக்தி. ஆத்ம பலத்தையும் மனோபலத்தையும் அதிகரிக்கக்கூடிய விஷயம் மௌனம். ஆக இந்த நாளில் சந்திர பகவானுக்காக 1 மணி நேரமாவது காலை 6 முதல் 7 மணி வரையிலோ, மதியம் 1 முதல் 2 மணி வரையிலோ, அல்லது இரவு 8 முதல் 9 மணி வரையிலோ, இந்த நேரம் எல்லாம் சந்திர ஹோரை. ஆக அந்த நேரத்தில் சந்திர பகவானை நினைத்து மௌனமாக அமைதியாக இருப்பது அவசியம். காதலர்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் வருங்கால துணையை நன்கு புரிந்து கொள்ளாததே அடிப்படை காரணமாக இருக்கும். செலவுகள் இன்றைய நாள் அதிகரிக்கும். பணத்தை கையாளக்கூடிய நிலைகளில் உங்களுக்கு நிதானமற்ற தன்மை இருக்கும். சூழ்நிலைகளை திறமையாக்க சமாளிக்க இயலாத நிலை காணப்படலாம். தேவையற்ற சில பொறுப்புகள் மன கவலைகளை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை மிக சரியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும். உழைப்பிற்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். சிரமம் குறையும் நாள். தொடை சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தோல் வலியால் அவதிப்படுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனிக்க வேண்டும். போட்டித் தேர்வுகள் மற்றும் அதை சார்ந்த சில விஷயங்கள், விளையாட்டுத்துறை தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உற்சாகத்துடனும் செயல்படுவதற்கான முறைகளை கையாளுங்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும். புதிய அனுபவங்கள் உண்டாகும். வரவுகளுக்குண்டான நிலைப்பாடுபடி செலவுகள் அமையலாம். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். வேலைகளை மிக சீராக முடிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். புதிய வழிகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிரமம் குறையும் நாள். உழைப்பிற்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கும். நல்வழிப்படுத்தக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும்.
வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாள் மந்தமான நாளாக இருக்கும். சில குழப்ப நிலைக்கு ஆளாக வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். கிரக அமைப்பின்படி உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம். கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது நல்லது கடகராசி அன்பர்களே. மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்படலாம். மனக்குழப்பம் இருக்கும். உங்களுக்கான பொருத்தமான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகலாம். சிறிது பொறுமையோடு இருப்பது நல்லது. வேலையிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும். சக பணியாளர்களின் தொல்லைகள் காணப்படும். உங்கள் வேலைக்கு சரிவர அங்கீகாரமோ பாராட்டுகளோ கிடைக்காது. மன உளைச்சலை தவிர்க்க வேண்டிய நாள். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். சில முடிவுகளில் அனுபவங்கள் நிச்சயம் கை கொடுக்கும். உங்களுக்கு கிடைத்த பாடங்களை வைத்து படிக்க வேண்டும். ஆக அனுபவ பாடம் என்பது மிகப்பெரியது, யாரும் கொடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் உங்கள் மனதில் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். வியாபாரம் சார்ந்த ரகசியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய துறைகளில் சிந்தித்து செயல்படுங்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். தலைமை அதிகாரிகளிடத்தில் பொறுப்புகளை உணர்ந்து பேசுவது, காலத்திற்குண்டான விஷயங்களை புரிந்து கொள்வது அவசியம். மன சஞ்சலங்களோடு எந்த காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். தொழில் விஷயங்களில் மற்றவர்களோடு பேசும் பொழுது சில நேரம் உங்களுக்குள் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். தொல்லைகள் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். மற்றவர்களை அனுசரித்துதான் போக வேண்டும். சௌகரியங்களை எதிர்பார்த்தால் வேலைகள் நடக்காது. அசௌகரியமான நிலையிலும் மனப்பக்குவத்தோடு சகித்து கொண்டு வேலைகள் செய்யும் பொழுது அதனால் ஓரளவாவது பலன் கிடைக்கும். காதலர்களுக்கு பார்க்கும்போது இன்றைய நாள் உணர்ச்சி வசப்படுவீர்கள். மனக்கட்டுப்பாடு என்பது தேவை. தம்பதிகள் இருவருமே ஒருவருக்கொருவர் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். மௌனம் என்பது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். அமைதியோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு படி முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். ஆதாயம் ஏற்பட வேண்டுமானால் சில நேரம் உங்களுடைய பொறுமையை இழக்க வேண்டியதாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் படிப்பிற்காக மட்டுமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் முன்னேற்றம் அடைவீர்கள். கடகராசி என்பவர்களுக்கு சில நேரம் பணத்தினுடைய தன்மைகள் கூட புரியாமல் போகலாம். தேவையற்ற செலவுகள் எழலாம். தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற வீண் பேச்சுக்கள், விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். குழந்தைகளுடைய எதிர்கால கனவு மற்றும் லட்சியத்திற்கு உறுதுணையாக இருப்பது அவசியம். படிப்புக்குண்டான நிலைகளில் எச்சரிக்கையாக இருங்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சி குறித்த விஷயங்களில் கவனமாக பார்த்துக் கொள்வது அவசியம். மனக்குழப்பத்தோடு அன்பற்ற தன்மையில் இருக்க வேண்டாம். பிறரோடு கனிவாக பேசுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மனநிலை சீர்பட மூச்சு பயிற்சி, தியானம் இவை உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். கால்வலியால் இன்று பாதிப்பு ஏற்படலாம். சளி அல்லது இருமல் பிரச்சனைக்கு ஆளாக நேரிடும். சீதோஷண நிலை, கால வெப்ப நிலை காரணமாக பணியினுடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு உணவு சார்ந்த விஷயங்களை சரிவர எடுத்துக்கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் கிளி பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும். பிறரை அனுசரித்து செல்ல வேண்டும். அனுபவம் கை கொடுக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ரகசியங்களில் கவனம் வேண்டும். வியாபாரம் தொடர்பான பேச்சுக்களை பிறரிடம் பகிராமல் இருப்பது நல்லது. புதிய துறைகளில் கவனமாக இருங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டிய நாள். பிறரோடு பேசுவதை குறைக்கவும். விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். இந்த நாள் எல்லா நிலையிலும் உயர்வு ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை, முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ.
ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும். எதையும் நேர்மையாக செய்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். மன அமைதியோடு இருப்பீர்கள். நம்பிக்கை உணர்வுகள் அதிகரிக்கும். அனுசரணையான போக்கு காணப்படலாம். இன்று உங்களுடைய வேலைகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சக பணியாளர்களும் சரி, மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். ஆட்சியாளர்களுக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு தனி திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு செயல்படக்கூடிய நாள். குழந்தைகளுடைய குணநலன்களை எண்ணத்தை புரிந்து கொள்வீர்கள். இறை வழிபாடு இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு வருமானத்தை ஏற்படுத்தும். உலகியல் வாழ்க்கை பற்றிய புரிதல் இருக்கும். வெளிநாடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கை கொடுக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதாலும் சூழ்நிலைகளை புரிந்து கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் சில மாற்றத்தை உண்டாக்கும். வேலையாட்களை வியாபார ரீதியாக நியமனம் செய்வதற்கான எண்ணங்கள் பிறக்கும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மனதில் நல்ல ஆதரவை ஏற்படுத்தும். இயலாதவர்களுக்கு உதவி செய்து வருவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். ஆக சிம்மராசி அன்பர்களே, தொழில் ரீதியாக சில முயற்சிகளை மேற்கொள்வதோடு சில பயிற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீன யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்பு உண்டு. தெரியாததையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் அடிப்படையாகவே இருக்கும். தம்பதிகள் உங்கள் துணையோடு நீங்கள் நட்பு உறவோடு நடந்து கொள்வது அவசியம். இதனால் உறவில் நல்லிணக்கம் வளரும். காதலர்களுக்கு மன ஒற்றுமை தேவை. பணத்தை முதன்மைப்படுத்தியோ அல்லது சொகுசு வாழ்க்கை முதன்மைப்படுத்தியோ நீங்கள் செயல்பட வேண்டாம். உள்ளன்போடு இருக்கக்கூடிய நல்லிணக்கம் இருக்கக்கூடிய நபரை தேர்வு செய்வது அவசியம். காதல் வாழ்க்கையை நம்பி ஏமாறாதீர்கள். கவனமாக செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கை முள்ளில் சிக்கிக்கொள்ளாதபடி பார்த்துக் கொள்வது அவசியம். உங்களுடைய மன அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடிதான் உங்களுக்கு நல்ல வரன் அமையும். பண நிதி நிலைமைகளில் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உறவுகள் மத்தியில் உயர்வாக பேசப்படுவீர்கள். சமூக அந்தஸ்து கிடைக்கும். பேரன்பு மிக்க பெரியவர்களுடைய ஆசி பரிபூரணமாக உண்டாகும். பணத்தை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள். கோவில் திருப்பணிகள் மற்றும் கும்பாபிஷேகம், கோவில்களில் நடைபெறக்கூடிய யாகங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை மேற்கொள்வீர்கள். சிறந்த ஆற்றலோடு காணப்படக்கூடிய நாள். மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். எதிர்பார்த்தபடி கௌரவம் அதிகரிக்கும். நல்ல ஒரு நட்பு ரீதியாக உங்களுடைய வேலைகளை மிக சரியாக முன்னெடுத்து செல்வீர்கள். வியாபாரத்தில் அதிக கவனம் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பொறுமையாக இருப்பதாலும் நன்மைகள் நிறைந்த நாள். இன்று மனதிடம் இருக்கும். ஆத்ம பலம் பெருக்கும். திங்கட்கிழமை தினத்தில் சிவபெருமானுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு மனோதிடம், மன ஆற்றல் அதிகரிக்கும். கையில் பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மனபாரம் என்பது இருக்காது. பணம் பற்றிய பிரச்சனைகள் இருக்காது. சுயமாக சம்பாதித்து சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு முதலீடு செய்ய முயற்சி செய்வீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாக்கும். செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் குழந்தைகள் கலகலப்பாக இருப்பார்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும். அறிமுகம் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். வேலையாட்களை பணி நியமனம் செய்வதற்கான எண்ணம் வரும். சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்திர நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள். எதிர்பார்த்த நல் செய்திகள் கிடைக்கும். சுப யோக பலன்களை பெறுவீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருக பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.
கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது மனதளவில் தெளிவு ஏற்படும். நல்ல சிந்தனை உண்டாகும். இன்று நகைச்சுவை உணர்வோடு இருப்பீர்கள். இதனால் உற்சாகம் அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்காக சாதகமாக்கிக் கொள்வீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி தன்னிலை மாறாமல் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்கள் மிக சிறப்பாக பணியாற்றுவீர்கள். கடினமான வேலைகளையும் மிக எளிதாக செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். போட்டி விஷயங்களில் ஆர்வம் ஏற்படலாம். தேர்வுக்காக போட்டியிடக்கூடியவர்கள் மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து முடிப்பீர்கள். மாணவர்களே, அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிட்டும். வளமை பெறக்கூடிய நாள். செல்வ செழிப்பு உண்டாகும். மற்றவர்களுடைய விஷயங்களுக்காக உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கலாம். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள். ஆதாயம் பெருகும். தொழில் விஷயமாக எடுக்கக்கூடிய சில முடிவுகள் கைகூடி வரலாம். இடம், வீடு, மனை, நிலம் சார்பாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாள். எதிர்பார்த்தபடி சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். இடம் வாங்கக்கூடிய யோகமும் உருவாகும். நிதி நிலைமைகள் சீராக காணப்படும். இன்றைய நாளுக்கான தேவைகளை விட சற்று அதிகமாகவே பணம் அதிகரிக்கும். கையில் பணப்புழக்கம் காணப்படும். புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரங்களில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது லாபமும் அதிகரிக்கும். ஒரு படி உயர்ந்து காணப்படுவீர்கள். சமூக சிந்தனை அதிகரிக்கும். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுடைய செயல்களை சிறப்பாக அமையும். உத்தியோக ரீதியாக மற்ற உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். வேலையில் நல்ல சாமர்த்தியம் இருக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். முன்னேற்றங்கள் ஏற்படும். சக நபர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் மேன்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். குடும்ப நிலையை பராமரிப்பதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். சுப காரிய விசேஷங்கள் மற்றும் அதை சம்பந்தமான விஷயங்களில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். இன்றைய வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய மனம் செயல்படும். உத்வேகமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பு என்பது அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் காணப்படும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி இருவருமே நல்ல ஒரு உணர்வோடு இருப்பீர்கள். நகைச்சுவை அதிகரிக்கும். மன மகிழ்ச்சியாக பேசுவீர்கள். காதலர்களுக்கு பார்க்கும்போது உங்களுடைய உறவு நிலை ஆரோக்கியமாக இருக்கும். நல்லிணக்கத்தை பராமரிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த நாள் மற்றவர்களுடைய ஆதரவு பெருக்கும். உதவி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். நல்ல செய்திகள் கிடைக்கும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு மேம்படும். அரசியலில் நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். போட்டி விஷயத்தில் ஆர்வம் ஏற்படும். சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவி நிறைந்த நாள். வேலைகளை விரைவாக முடிப்பீர்கள். சாமர்த்தியம் அதிகரிக்கும். இந்த நாள் எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சார அமைப்புப்படி பார்க்கும்போது வாகன வசதிகள் மேம்படும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். பலன்கள் உங்களுக்கு இரண்டும் கலந்தது போலவே இருக்கும். ஏற்ற இறக்கமாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைத்துக்கொள்ள பல நிலைகளில் முயற்சிகள் தேவை. எதையோ விட்டது போன்ற ஒரு நிலை, மன உணர்வு ஏற்படலாம். வெறும் உணர்வு மட்டுமே. ஆக நம்பிக்கையை இழக்காதீர்கள். தன்னம்பிக்கை குறைந்துதான் இருக்கிறது. ஆக அந்த
நல்லிணக்கத்தோடு நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது உங்களுக்கான வேலைகள் ஓரளவுக்கு சுறுசுறுப்படைய வாய்ப்புகள் இருக்கிறது. மனதை திடப்படுத்திக் கொள்ள ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட வேண்டும். அதிலும் காயத்ரி மந்திரங்களை 27 முறை சொல்லி பிரார்த்தனை செய்வது நல்லது. தொழில் சார்ந்த தேடல் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும். பணியிடத்தில் அதிக வளர்ச்சி காணப்படாது. முறையாக சில நல்ல விஷயங்களை திட்டமிடாததே இதற்கு காரணம். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் கூட போகலாம். உங்கள் துணையோடு தொடர்பு கொள்வதில் பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சிற்றின்பம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உடல் தோற்ற பொலிவு மேம்படும். சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தம்பதிகள் உங்கள் துணையோடு சில நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தி பேசுவது அவசியம். நகைச்சுவை உணர்வோடு இருங்கள். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். காதலர்கள் உங்களுடைய குடும்ப விவகாரங்கள் சில நேரம் இருவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்படலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழும். இதன் காரணமாக இருவரும் தேவையற்ற சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். மனதில் இருந்த சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை உருவாகும். நிதி வளர்ச்சியில் இன்றைய நாள் குறைவு. அதிக செலவுகள் நேரலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையானது மன வருத்தத்தை உண்டாக்கும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதலான சிந்தனை தேவை. படிக்கக்கூடிய நிலையில் மாற்று கருத்துக்கள் இல்லாமல் கல்விக்காக மட்டுமே உங்களை நீங்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுத்தினால் மட்டும் வெற்றி பெற முடியும். போட்டித் தேர்வுகளில் பங்கு கொள்பவர்கள் நிதான போக்கோடு இருக்க வேண்டும். சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த நாளில் தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்தால் சிந்தனையின் போக்கு உங்களுக்கு சீராக இருக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று இருக்கும். பிரச்சனை அதிகமாகாமல் இருக்க மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது அவசியம். மார்கழி மாதத்தினுடைய 2ஆம் நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய பாசுரம் இன்றைய பஞ்சாங்கத்தில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை கேட்டு பயன்பெறுங்கள். விரைவாக 12 ராசிக்காரர்களுக்கான 2024க்கான பலன்கள் பதிவிடப்படுகிறது. அவற்றையும் கேட்டு நீங்கள் இந்த ஒரு வருடத்திற்குண்டான விஷயங்களில் எதில் கவனமாக இருக்க வேண்டும். சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள், வீடு, மனை, நிலம் மற்றும் தொழில், வியாபாரம், ஆரோக்கியம், வேலைவாய்ப்புகள், இது சம்பந்தமான விஷயங்களை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களாகட்டும், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளாகட்டும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாகன வசதி உண்டாகும். சிக்கனமாக இருப்பீர்கள். தேடல் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனம் தேவை. குழந்தைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். ஆர்வம் பெருக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆக்கம் நிறைந்த நாள். சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். உடல் தோற்றப்பொழிவு அதிகரிக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாளாக எடுத்துக்கொண்டு செய்யும் போது எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய அனுகிரகமும் நவ கிரகங்களினுடைய நல்லாசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்று பதட்டமாக காணப்படுவீர்கள். உறவினர்கள் சந்திப்புகள் ஏற்படலாம். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு வியாபார ரீதியாக செல்பவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இந்த நாளில் பலன்கள் உங்களுக்கு சில நேரம் குறைவாகவும் சில நேரம் மிகுதியாக கூட கிடைக்கலாம். முதலில் மனதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டு வேலைகளை செய்தால் பதட்டமோ பரபரப்போ இருக்காது. இந்த நாளில் திங்கட்கிழமை தினத்தில் நீங்கள் சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க சந்திர பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். காரணம், அவர்தான் மனோகாரகன், மனதை ஆளக்கூடியவர், தாயுக்குண்டானவர். ஆக இந்த காரகத்துவம் பெற்றவர் சந்திர பகவானே. பத்மத் வஜாய வித்மகே
ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த மந்திரங்களை நீங்கள் ஆத்மார்த்தமாக 27 முறை பாராயணம் செய்தால் வேலைகளை துவங்குவதற்கு முன்னரே தொடங்கிவிடுங்கள். காரணம், விருச்சக ராசியில்தான் சந்திர பகவான் நீச்சம் பெறுவார். ஆக மனநிலையை எப்போதும் சீராக வைத்துக் கொள்வதற்கு இந்த ஸ்லோகம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும். சில நேரம் வேலையில் கவனக்குறைவு ஏற்படலாம், தவறுகள் உண்டாகும். அதனை சரிப்படுத்துவதற்கு மிகுந்த நேரத்தை எடுத்துக்கொள்வீர்கள். சில முக்கியமான விஷயங்களை செய்வதை தவிர்த்து விடுங்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. குழந்தைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள். மன கோபத்தை நீக்கிவிட்டு சாந்தமாக அமைதியாக செயல்பாடுகளை கவனிப்பது மிக நல்லது. உங்கள் துணையோடு அகந்தை உணர்வு காரணமாக பிரச்சனை ஏற்படலாம். சரியான புரிந்துணர்வு இல்லை என்றால் திருமண வாழ்க்கையில் சில மனக்கசப்புகள் இருக்கும், வேறுபாடு வரும். ஆக உங்கள் துணையை மிக நல்ல விதமாக கவனித்துக் கொள்வது நல்லது. நான் எனும் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும். இதன் காரணமாகவும் பிரச்சனைகள் எழலாம். சரியான ஒரு நிலைப்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டும். காதலர்களே, உங்கள் துணையிடத்தில் வேறுபாடுகள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாமல் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பண குறைவு உண்டாகும். அதிகமாக சம்பாதித்தாலும் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் இருக்கும். பணத்தை கையாளும் போது கவனக்குறைவு இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்துவிட்டு பிறகு வருத்தப்படுவீர்கள். இந்த நாளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது நல்லது. மன உளைச்சல் காரணமாக இன்று கால் வலியால் அவதிப்பட நேரலாம். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படலாம். உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஸ்திரமான அமைப்பு உண்டு. நிலையாக சில காரியங்களை முடிப்பீர்கள். திருப்திகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகளை வெற்றி கொள்வீர்கள். நலம் நிறைந்த நாள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பெற்றோர்களிடத்தில் வெளிப்படுத்துங்கள். மனதை ஆரோக்கியமாக பத்திரமாக பார்த்துக்கொள்வது நல்லது. எப்படி உடல் நலத்தை காக்கிறோமோ அதே போல மன நலத்தையும் காத்தால் எந்தவிதமான தீங்கும் ஏற்படாது. இறை வழிபாடுக்கு மிக உகந்த நாள். ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை 2ஆம் பாடலை படிப்பது, பாராயணம் செய்வது மிக நல்லது. இன்றைய பஞ்சாங்கத்தில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. விரைவாக 2024ஆம் ஆண்டுக்கான 12 ராசிக்காரர்களுக்கான பலன்கள் வழங்கப்பட இருக்கிறது. அவற்றை பார்த்து பயன்பெறுங்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திப்பு ஏற்படும். புரிதல் உண்டாகும். ஆதாயம் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். ஒத்துழைப்பு மேம்படும். சூழ்நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நலம் நிறைந்த நாள். வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டு. மேன்மையாக வருவீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. தனுராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சார அமைப்புப்படி மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் நாள். இன்று உங்களிடம் நம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும். இந்த உணர்வு காரணமாக பொருத்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். வேலையிடத்தில் தலைமை பண்புகளை வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலம் நல்ல சிறந்த வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்தில் தலைமை பதவிகளை ஏற்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். மதிப்பு மரியாதையோடு நடத்தப்படுவீர்கள். சக நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வண்டி வாகன பயண நேரங்கள் லாபத்தை உண்டாக்கி தரும். மகிழ்வான சூழ்நிலைகள் அமையும். பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகள், ஒவ்வொருவருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படலாம். உறவுகளுடைய அனுசரணையான போக்கு மனதிற்கு நிறைவை தரும்.
தம்பதிகள் இருவருமே நல்லதொரு உறவை பராமரிப்பீர்கள். இருவருமே மனதில் பட்டதை வெளிப்படுத்துவீர்கள். கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சாதகமான அமைப்புகளாக இருக்கும். சாத்வீகமாக பேசுவீர்கள். ஒரு விதமான நயம் இருக்கும், அழகு இருக்கும். மேன்மை பெறுவது போன்ற ஒரு நிலை ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கையில் தன்னம்பிக்கை நிறைந்தவராக இருப்பீர்கள். காதலிப்பவர்கள் இருவருமே காதலை அனுபவித்து மகிழ்வீர்கள். சுய முயற்சியில் மேன்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வேலை தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்று ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பணவரவு அதிகரிக்கும். நிதி நிலைமைகள் சீராகும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்றபடி பலன் கிடைக்கும் நாள். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப மதிப்பு அதிகரிக்கும். பள்ளியில் உங்களுக்கு தலைமை ஆசிரியர்களுடைய ஆதரவு பிறக்கும். தன்னம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பீர்கள். கல்லூரிகளில் படிக்கக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அடிப்படையாக அந்த கல்வியினுடைய நிலையை முழுமையாக உணரக்கூடிய நாள். ஆதாயம் நிறைந்த நாள். மதிப்பு மரியாதை சமூகத்தில் நல்ல சிந்தனையாளர்களாக நீங்கள் இருப்பதால் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருப்பதால் வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. திடகாத்திரமாக ஸ்திரமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள் தனுசு ராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் ஓரை, குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாக்கும். பிள்ளைகளால் ஆனந்தமாக இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வரும். வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். புதுவிதமான எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள். கருத்துக்களுக்கான மதிப்பு மேம்படும். வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம். இந்த நாள் சுமூகமான நிலை ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது தம்பதிகளுக்குள் மனம் விட்டு பேசுவது இந்த நாள் நல்லது. இன்று மத்தியமமான பலன்களை இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பொறுப்புகள் அதிகரிக்கும். சில வேலைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். பணிகளினுடைய அதிக தன்மை காரணமாக மனச்சோர்வு ஏற்படலாம். அசதியாக இருப்பீர்கள். தொழிலினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் தவறுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீன யுக்திகளை கையாள்வதற்கு பழகிக் கொள்வது நல்லது. ஒவ்வொரு வேலைகளையும் மிக சீராக விரைவில் முடித்து தர வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கடினமாக இருக்கும். எளிதாக உங்களால் உணரவே முடியாது. மனபாரம் அதிகரிக்கலாம். வேலைகளை எப்படி முடிக்கப் போகிறோம் என்கிற எண்ணங்கள், சிந்தனைகளை உங்களை தாமதமாக்கிவிடும். ஆக எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களால் முடியும் என்கிற எண்ணத்தோடு இறங்குங்கள். வேலையினுடைய தன்மைகளை முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றால் போல் இருப்பதாக உணர்ந்து கொள்ளுங்கள். மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள், பாவித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எப்படி முடிக்கப் போகிறோம் என்கிற பய உணர்வினை தவிர்க்க வேண்டிய நாள். தம்பதிகள் உங்கள் துணையோடு பேசும்போது பொறுமை இழப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் சில அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் பொறுத்துக்கொள்ள வேண்டும். தம்பதிகள் இருவருமே நல்லுறவாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். காரண காரியம் இல்லாமல் வெறுப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்வது தேவையற்றதாக இருக்கும். குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். வருங்காலத்திற்குண்டான பண சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். செலவுகள் நடக்கும்போது கவலைகளையும் சேர்த்து ஏற்படுத்திவிடும். சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். நிலைமையை சீர்படுத்துவதற்கு போதிய பணம் இருக்காது. சில நேரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு சற்று கவலைகளை உண்டாக்கிவிடும். ஆக நிதி நிலைமைகளை எப்படி கையாள்வது என்கிற புரிதலே இருக்காது.
அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரணையாக செல்வது அவசியம். பொருளாதாரம் குறித்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் என்கிற ஆர்வம் சிலருக்கு ஏற்படலாம். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். நெருக்கமானவர்கள் உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிவதற்குண்டான நாள். உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு உத்வேகம் வேண்டும். கவனமாக படிக்க வேண்டும். உங்களுடைய லட்சியங்களை நோக்கி பயணிப்பதற்கு ஏற்ற நாள். கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் சீரான போக்கிலேயே செல்ல வேண்டும். மனதில் திடத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஆத்மா பலம், ஆரோக்கிய பலம் இரண்டுமே இருந்தால் எப்பேற்பட்ட நிலையிலும் நீங்கள் வென்று விடுவீர்கள். எந்த பிரச்சனைகளும் உங்களை அசைத்து பார்க்க முடியாது. ஆக மகர ராசி அன்பர்களே, மன தைரியம்தான் தேவை. மன திடம் அதிகமாக இருப்பதற்கு, மனப்பக்குவம் பெறுவதற்கு சந்திர பகவானை வழிபடுங்கள். சிவபெருமானுக்குரிய பாடலான திருவெம்பாவையை பிரார்த்தனை செய்வது, அதே போல திருப்பாவையையும் பாராயணம் செய்வது அதிக நலம் பயக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனம் விட்டு பேச வேண்டும். கவனம் தேவை. முடிவுகளை சரியாக எடுக்க வேண்டிய நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். விலகி இருந்தவர்கள் திரும்பி வருவார்கள். தவறிய வேலை வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். அவட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டிய நாள். உத்வேகம் ஏற்படும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாள் இனம் புரியாத சில கவலைகள் தோன்றி மறையும். சிறந்த பலன்களை அடைய முடியாது. இந்த ஒரு தன்மையானது உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கும். நீங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். திறமையை அதிகரிக்க முறையாக திட்டமிடுவது சிறந்தது. தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. குழப்பமாக எந்த வேலைகளிலும் ஈடுபட வேண்டாம். குழப்ப நிலைகளை களைவதே சிறப்பு. மற்றவர்களோடு வீண் விவாதங்களில் ஈடுபடாதீர்கள். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். சாத்வீகமான குண நலன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக அவர்களுடைய தோலை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்காலம் மற்றும் நிகழ்காலம் சம்பந்தமான விஷயங்களை பற்றிய ஆராய்ச்சிகள் அதிகரிக்கும். தீர்க்கமாக ஸ்திரமான சில முடிவுகள் எடுப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். கும்பராசி அன்பர்களே, வாக்கு சாதுரியம் இருந்தாலும் இந்த நாளில் அவற்றை வெளிப்படுத்தாமல் இருப்பது அவசியம். சிறிய அளவிலாவது பிரச்சனைகள் உங்கள் துணையினுடனான உறவை பாதிக்கலாம். தம்பதிகள் இருவருமே ஒருமித்த கருத்தோடு செயல்பட வேண்டிய நாள். உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது நலம். நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். தெய்வ வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் எண்ணங்கள் சீராகும். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை நீங்கள் உச்சரித்தாலே போதும். உங்களுடைய மன பாவங்கள் சீராகும். மனநிலையில் இருந்த கவலைகள் விலகும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை 27 முறை பாராயணம் செய்தாலே போதும். மன கஷ்டங்கள் நீங்கும். இந்த நாளில் ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையை 2வது பாடல்களை பாசுரத்தை சேவிக்கக்கூடிய நாள். இதனுடைய பாடல்கள் பற்றிய விளக்கங்களோடு இன்றைய பஞ்சாங்கத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். பொருள் விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது.
ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அம்சமே ஆக சூடி கொடுத்த சுடற்கொடி ஸ்ரீதேவி அம்சமாக திகழக்கூடியவர்கள்தான் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஆக இந்த நாளில் தினம்தோறும் ஒவ்வொரு பாடல்களை பாராயணம் செய்வது அவசியம். 12 ராசிக்காரர்களுக்குமான 2024ஆம் ஆண்டிற்கான வருட பலன்கள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அவற்றை கேட்டு பயன்பெறலாம். கும்பராசி அன்பர்களே, சளி சம்பந்தமான பிரச்சனையால் இன்று பாதிப்பு ஏற்படலாம். ஒவ்வாமை காரணமாக இன்று அசௌகரியங்கள் இருக்கும். திங்கட்கிழமை தினம் என்பதால் நீர் சம்பந்தமான நிலையில் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். மேற்கூறிய இந்த சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரித்தாலே சளி சம்பந்தமான நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். இந்த நாளில் இயலாதவர்கள் ஒருவருக்காவது உணவு வாங்கி கொடுங்கள். அதிலும் நீர் காரகமான சந்திர பகவானை நினைத்து நீங்கள் ஒரு பரிகாரம் செய்வது போல பிறருக்கு உணவு கொடுக்கும்போது தண்ணீரும் சேர்த்து கொடுத்தால் உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். சளி குளிர்ச்சி தொடர்பாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு இந்த வழிமுறைகளை கையாளலாம். மாணவர்கள் கல்வி சம்பந்தமான நிலைகளில் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கு தியான முறைகளை மேற்கொள்வது அவசியம். பொதுவாக பார்க்கும்பொழுது இன்பம் நிறைந்த நாள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் தோன்றி மறையும். பிறர் விஷயங்களில் தலையிடாதீர்கள். கனிவாக பேச வேண்டிய நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படும். சூழ்நிலைகளை பொறுத்துக் கொள்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்பம் நிறைந்த நாள். சிந்தித்து செயல்படுங்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து பேச வேண்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. மீன ராசியன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருப்பதற்கு பல நிலைகளில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. மீனராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கோடு இருக்க வேண்டும். காரணம் 12வது வீடு என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் மறைவு பாவகத்தில் மனோகாரகனான சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 3, 6, 8, 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்தாலே மனக்குழப்பத்திற்கு பஞ்சம் இருக்காது. இதனால் உங்களுடைய செயல்பாடுகள் பொறுமையை சோதிக்கும்படியாக கூட இருக்கலாம். தொழில் ரீதியாக வேலை விஷயமாக வெளியே செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். வேலையில் தலைமை அதிகாரிகளோடு சில மோதல் போக்கு இருக்கும். திறமை காரணமாக அவர்களை நீங்கள் மிஞ்சி விடுவீர்கள். இந்த நிலையின் காரணமாக கூட மனஸ்தாபங்கள் வரலாம். புத்தி கூர்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கும். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு சாத்தியமான நாள். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் தோன்றும். சக ஊழியர்களால் உங்களுக்கு அமைதியற்ற தன்மை ஏற்படலாம். பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்காது. வேலையில் புரிந்துணர்வு என்பது வேண்டும். தம்பதிகள் இருவருக்கிடையே சில வாக்குவாதம் ஏற்படலாம். வீண் பேச்சுக்கள் இருக்கும். குடும்ப உறவில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. எப்பேற்பட்ட ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருந்து விடுங்கள். காதலர்கள் உங்களுடைய நட்பான உறவு வேண்டுமெனில் நீங்கள் கண்டிப்பாக சில தாக்கத்தை தவிர்ப்பது நல்லது. மன உளைச்சல்கள் இல்லாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நினைத்த சில வேலைகளில் தாமதம் உண்டாகும்.
ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் போட்டிகள் சற்று அதிகரிக்கலாம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினால் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே முக்கியமாக பயணத்தை தவிர்ப்பது நலம். தந்தையின் ஆரோக்கியத்திற்கு பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். உங்களுடைய ராசிப்படி இன்று கால்வலி இருக்கும். ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான நட்பு ராசிகள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படலாம். அமைதியற்ற தன்மையிலேயே இருப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாள். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். சில வேலைகளில் தாமதங்கள் ஏற்படும். இந்த நாள் விரும்பிய வேலைகள் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நற்பவி ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.